அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷேட் வீடியோல வி ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வி ஸ்டிச் ரொம்ப ஈஸியான ஸ்டிச். சீக்கிரமாவே நான் போட்டு முடிச்சிட்டேன். வி ஸ்டிச்க்காக செயின் ஸ்டிச், டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் தெரிஞ்சிச்சுன்னா இந்த வி ஸ்டிச்சை ஈஸியா போடலாம். செயின் ஸ்டிச் எப்படி போடணும், டபுள் க்ரோஷேட் எப்படி போடணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 2 ஸ்டிச்சும் எப்படி போடணும்னு பார்த்து கத்துக்கிட்ட பிறகு இந்த பேட்டர்ன் போட பழகுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இதுக்கு முன்னே இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்க்க என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல வி ஸ்டிச் எப்படி போடுறத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வி ஸ்டிச் போடுறதுக்காக இந்த பிக்சரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வி ஸ்டிச் போடுறதுக்கு எத்தனை செயின்ஸ் போடணும், எந்த இடத்துல வி ஸ்டிச் போடணுன்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். வி ஸ்டிச் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு 24 செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். 24 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஹூக்குக்கு கீழே இருந்து 3 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 4வது செயின் ஸ்டிச்ல இருந்து வி ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஹூக்கில் ரன்னிங் நூலை மாட்டி 4வதா இருக்கிற செயின் ஸ்டிச் வழியா ஹூக்கை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் போது 2 லூப் வழியா முதல்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை வெளியே இழுக்கும் போது ஒரு டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் கிடைச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அதே ஸ்டிச்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோச்சேட் போட்டோம்னா இதுதான் வி ஸ்டிச். ஸ்டிச் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு கிளியரா தெரியும், வி போலவே இருக்கும். இப்ப பாருங்க, நான் ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். கிளியரா தெரியுது உங்களுக்கு வி ஸ்டிச். அந்த வி ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு பக்கத்துல 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததா இருக்கிற செயின் ஸ்டிச்ல மறுபடியும் ஒரு வி ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக முதல்ல டபுள் க்ரோஷேட் போடணும். ஒரு டபுள் க்ரோஷேட் போடுறதுக்கு ஹூக்கில் ரன்னிங் நூல் மாட்டி செயின் ஸ்டிச் வழியாக ஹூக்கை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுக்கும்போது 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியாக இழுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுத்தோன்னா ஒரு டபுள் க்ரோஷேட் கிடைச்சது. இப்போ இதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த செயின் ஸ்டிச் போடுறதால தான் அது வி ஸ்டிச் போல் கரெக்டாக நமக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சேட் போடும் பொழுது அது வியாக மாறுது. இப்போ 2 லூப் வழியாக எடுத்திருக்கோம். அடுத்த 2 லூப் வழியாக எடுத்தோம்னா வி ஸ்டிச்சு கிடைச்சிரும். அடுத்தது 2 செயின் ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் வி ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளோ செயின்ஸ் நம்ம போட்டிருக்கோமோ அத்தனை செயின்ஸ்க்கும் கீழே 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும்
ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் crochet, அடுத்து செயின் ஸ்டிச், அடுத்து அதே ஸ்டிச்சில் டபுள் crochet போட்டோம்னா வி ஸ்டிச் கிடைக்கும். ஒரு டபுள் crochet போட்டு செயின் ஸ்டிச் ஒன்று போட்டு அதே ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் crochet போட்டோம்னா வி ஸ்டிச் கிடைச்சது. வி ஸ்டிச் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம பிளாங்கெட்லாம் கூட போடலாம். எந்த ஒரு ஸ்டிச்சுமே இதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, நம்மளோட விருப்பம்தான். இப்போ அடுத்ததா 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet போட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் அதே ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் crochet போட்டோம்னா வி ஸ்டிச் கிடைக்கும். நமக்கு எத்தனை வி ஸ்டிச் தேவையோ, அதாவது நம்ம எத்தனை செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அத்தனை வி ஸ்டிச் வரணும். வி ஸ்டிச் ஃபர்ஸ்ட் லைனில் போட்டுட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இது எல்லாமே விவியாக இருக்கு. நான் பெரிய செயினாக போட்டிருந்ததால ஒரு வி ஸ்டிச்சுக்கு கீழே இந்த பெரிய ஹோல்ஸ் தெரியுது. இந்த அளவுக்கு இன்னும் செயின் ஸ்டிச் இருக்கு. இதில் எல்லாமே வி ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இது போல இருக்கும். கரெக்டாக வி போலவே கிளியராக தெரியுது பாருங்க. வி போல ஸ்டிச் வந்த பிறகு கடைசியாக 2 செயின் ஸ்டிச் இருக்கும். இந்த 2 செயின் ஸ்டிச்சில் கடைசி இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் லைனில் எல்லா செயின் ஸ்டிச்லேயும் வி ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். கடைசியாக இருக்கிற ஒரு ஸ்டிச்சில் டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் லைன் வி ஸ்டிச் இது போல் இருக்கும். செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 2 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். வி ஸ்டிச் செகண்ட் லைன் போடுறது ரொம்ப ஈஸி. 2 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு ஏற்கனவே போட்டிருக்கிற இந்த வி ஸ்டிச்சுக்கு நடுவில் ஒரு வி ஸ்டிச் போட போகிறோம். இதுதான் செகண்ட் லைனில் ஈஸியாக போட போகிற ஸ்டிச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டபுள் crochet போடணும். 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்ததும் ஒரு டபுள் crochet கிடைச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் அதே வி ஸ்டிச்சுக்கு நடுவில் இன்னும் ஒரு டபுள் crochet போட்டோம்னா செகண்ட் லைனில் ஒரு வி ஸ்டிச் கிடைச்சது. அடுத்து வி ஸ்டிச் எங்கே போடணும்னா பக்கத்தில் இருக்கிற கேப்பில் போடக்கூடாது. அதே வி நடுவில் தான் இன்னொரு வி ஸ்டிச் போடணும். பக்கத்தில் இருக்கிற கேப்பில் போடாமல் வி ஸ்டிச் உள்ளவே ஃபஸ்ட்டு ஒரு டபுள் crochet போடணும். அதுக்கு அடுத்தது ஒரு செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் டபுள் crochet ஒன்று அதே ஸ்டிச் வழியாக போடணும். முதல் டபுள் crochet போட்டு முடித்த பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு வி ஸ்டிச் போட்டிருக்கிற அதே கேப்பில் இன்னும் ஒரு டபுள் crochet போட்டு முடித்தோம்னா செகண்ட் லைனில் செகண்ட் வி ஸ்டிச் கிடைச்சது. இதே போல தான் செகண்ட் லைனில் ஒவ்வொரு வி ஸ்டிச்லேயும் வி ஸ்டிச் போடணும். இந்த வி ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப்பில் வி ஸ்டிச் போடவே கூடாது. 2 வி ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் எந்த செயின் ஸ்டிச்சும் ஆட் பண்ணக்கூடாது. வி ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஒரு டபுள் crochet போடணும். அடுத்தது ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அதே வி ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு வி ஸ்டிச்சில் மறுபடியும் அதே கேப்பில் இன்னும் ஒரு டபுள் crochet போட்டோம்னா வி ஸ்டிச் கிடைக்கும். இதே போல தான் ஒவ்வொரு லைன்லேயும் வி ஸ்டிச்சுக்கு நடுவில் தான் இன்னொரு வி ஸ்டிச்சு போடவே ஸ்டார்ட் பண்ணணும். கடைசியாக வரும்பொழுது ஒரே ஒரு டபுள் crochet போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். வி ஸ்டிச் செகண்ட் லைன் போட்டு முடிச்சிருக்கேன். கரெக்டாக ஒரு வீக்கு மேலே தான் இன்னொரு வி வர மாதிரி செகண்ட் லைனில் போட்டிருக்கேன். எல்லாமே கரெக்டாக வி ஸ்டிச் கிளியராக தெரியுதா? அதுக்கு அடுத்தது இந்த லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கடைசியாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet போடணும். வி ஸ்டிச் தேர்ட் லைனும் போட்டு முடிச்சிட்டு கடைசியாக ஒரு டபுள் crochet போட்டு முடிக்கலாம். இது போல் எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் நம்ம போட்டுக்கலாம். பேட்டர்னில் 4 வி ஸ்டிச் லைன் போட்டிருக்காங்க. நான் 5 லைன் வர்றது போல் போட்டிருக்கேன். நமக்கு எத்தனை
லைன் வேணுமோ அத்தனை லைன் போடலாம். இப்படிதான் வி ஸ்டிச் போடணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கடைசியா முடிக்கும் பொழுது இந்த நூலை இது போல கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு கட் பண்ண பிறகு இது ஃப்ரண்ட் பக்கத்துல இருக்கு. இப்போ பேக் சைடுல இந்த நூலை உள் பக்கமா ஸ்டிச் வழியாவே உள்ளுக்கு தள்ளி விடணும். ஏன்னா இது நிறைய கேப் எல்லாம் வர்றதால எங்கேயுமே நம்மளுக்கு அந்த நூல் இருக்கிறதே தெரியக்கூடாது. எல்லா நூலையும் ஹைட் பண்ண பிறகு வி ஸ்டிச் இது போலதான் இருக்கும். இன்னைக்கு வீடியோல வி ஸ்டிச் எப்படி போடணுன்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.